சிறைச்சாலைகளில் பாதாள உலக செயற்பாடு ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. பெண்களுக்கு புதிய தடை விதித்துள்ள அரசாங்கம். யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கம், அனுரவை எச்சரிக்கும் அம்பிட்டிய தேரர். கொழும்பு வருகை தரும் மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அடுத்த வருடம் பிரித்தானியா செல்ல உள்ளோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல். ரணில் அரசாங்கத்தின் பாரிய மோசடி அம்பலமான தகவல். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய நபர்களின் வழக்கு நடவடிக்கைகளை துரிதமாக நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்த ஜனாதிபதி அதற்காக இணைய வழிமுறையை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஆன்லைன் முறையினூடாக வழக்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் ஏற்படும் சிரமங்களை கண்டறிந்து அது தொடர்பான உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். இதன்போது சிறைச்சாலைகளில் இடம்பெறும் முறைகேடுகளில் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் இதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு நிறுவன மட்டத்திலான ஒழுக்காற்று நடைமுறைகளுக்கு அப்பால் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். மின்சார வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கு முந்தைய அரசாங்கம் அனுமதி வழங்கியதினூடாக 1384 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கணக்காய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கணக்காய்வாளர் நாயகத்தின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய முறைமையை நடைமுறைப்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை பாதுகாக்கப்படவில்லை என்றும் கட்டுப்பாட்டு முறைகளை முற்றிலும் புறக்கணித்து திட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ள நிலையில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம். எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் என அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் தான் நந்திக்கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம். போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்ப ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் கூட இதனோர் அங்கம்தான். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதால் மஹிந்தவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது. எனவே மஹிந்தவை பாதுகாக்க வேண்டியது எமது இனத்தின் கடப்பாடாகும். 76ஆம் ஆண்டு கால சாபத்துக்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள். எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும். ஜனாதிபதி மாளிகை பகுதியில் உள்ள வீதிகளில் இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? யாழ்ப்பாணம், வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்த ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றனரா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள். ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் திவுளுபத்தான வீதியை ஏன் திறக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் புத்தாண்டை முன்னிட்டு இன்று விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொதுமக்களின் நன்மை கருதி இந்த செயல் திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் அறிக்கையொன்றின் மூலம் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு நகருக்கு வெளியிலிருந்து புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பெருந்தொகையான மக்களும் வாகனங்களும் இன்று காளிமுகத்திடல் பகுதிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது. அதற்கமைய கொழும்பு நகரை மையமாக கொண்ட புறக்கோட்டை, கொம்பனி தெரு, மருதானை, கொள்ளுப்பிட்டி, பம்பலப்பிட்டி, கருவா தோட்டம் ஆகிய போலீஸ் பிரிவுகளில் பாரிய வாகன நெரிசல் ஏற்படக்கூடும். அதனை சமாளிக்கும் வகையில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்று காலி மத்திய வீதியில் அமைந்துள்ள வாகன நிறுத்துமிடங்களில் வாகனங்களை நிறுத்த அனுமதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாகனங்களும் கொழும்பின் முக்கிய பகுதிகளில் உள்ள போலீஸ் பிரிவுகளில் அமைந்துள்ள இலவச வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் தனியார் வாகன நிறுத்துமிடங்களுக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளன.
ஐரோப்பிய கடவுச்சீட்டு வைத்திருப்போர் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் திகதி முதல் பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கு முன்னனுமதி பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது குறித்த திகதியிலிருந்து மின்னணு பயண அங்கீகாரம் என்னும் இலங்கையில் உள்ள நடைமுறையை பிரித்தானியாவும் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை பிரித்தானியாவிற்குள் நுழைவது மாத்திரமன்றி அந்த நாடு வழியாக வேறொரு நாட்டிற்கு டிரான்சிட் மூலம் செல்வதற்கும் முன்னனுமதி பெற வேண்டும். இந்த நடைமுறையானது அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாட்டு பிரஜைகளுக்கு எதிர்வரும் ஜனவரி 8ஆம் திகதி முதல் ஆரம்பமாகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பில் அந்த நாட்டின் உத்தியோகபூர்வ இணையதளங்களில் தகவல்களையும் அனுமதிக்கான விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளில் ஜன்னல் வைக்க தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தாலிபான் ஆட்சியை கைப்பற்றிய பிறகு பெண்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் பெண்கள் ஆரம்ப கல்வி கேட்கவும் பூங்கா உள்ளிட்ட பொது இடங்களுக்கு செல்லவும் தடை விதிக்கப்பட்டது. அதேவேளை அண்மையில் பெண்கள் பொது இடங்களில் பாடுவதற்கும் கவிதைகள் வாசிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது தாலிபான் ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளில் ஜன்னல் வைக்க தடை உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சமையல் அறைகள் மற்றும் முற்றங்களில் வேலை செய்யும் பெண்களை பார்ப்பது தவறான செயல்களுக்கு வழிவகுக்கும் என அந்த நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் ஜாபி கிசல்லா முகாசேத் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உள்ள வீடுகளில் ஜன்னல்கள் இருந்தால் அதனை மறைக்கும் விதத்தில் தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்றும் புதிய கட்டடங்களில் ஜன்னல்கள் இருக்கக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்கத்து வீட்டாரிடமிருந்து தொல்லையை தவிர்க்க சுவர் கட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கின்றது. மேலும் உரிய அதிகாரிகள் புதிதாக கட்டப்படும் கட்டுமான தளங்களை பார்வையிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையின் புதிய சட்டத்திட்டங்கள் காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு தனியார் மருந்தகங்கள் மூடப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 5100 தனியார் மருந்தகங்கள் செயல்படுகின்றன. இதுவரை காலமும் தனியார் மருந்தகம் ஒன்றை பதிவு செய்வதற்கு மட்டுமே தகுதி வாய்ந்த மருந்தாளர் ஒருவரின் பதிவு சான்றிதழ் தேவைப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபையானது மருந்தகங்களின் செயல்பாட்டிற்கு தகுதி வாய்ந்த மருந்தாளர் முழு நேர இருப்பை கட்டாயமாக்கியுள்ளது. அதன் காரணமாக நாடு முழுவதும் உள்ள மருந்தகங்கள் மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றன என்று அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு பாடசாலை நடாத்தப்படும் நாட்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய அரச பாடசாலைகள், அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களின் வருடாந்த பாடசாலை வருகை 210 நாட்கள் என்ற தேவை 181 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிக எண்ணிக்கையிலான பொது விடுமுறை நாட்கள் இருப்பதன் காரணமாக பாடசாலைகளில் முதலாம் தவணை ஆரம்பிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான 3ஆம் தவணை நிறைவு செய்வதற்கு ஜனவரி 2ஆம் திகதி முதல் 24ஆம் திகதி வரை பாடசாலையின் முதல் 3 வாரங்கள் நடைபெறும். 2025ஆம் ஆண்டிற்கான முதலாம் தவணைக்கான பாடசாலை ஆரம்பம் ஜனவரி 27ஆம் திகதி நடைபெறும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டிற்கான 26 பொது விடுமுறை நாட்களில் வார இறுதி நாட்களில் 4 விடுமுறைகள் மட்டுமே உள்ளன. ஏனைய அனைத்து பொது விடுமுறைகளும் வார நாட்களில் உள்ளன. அதற்குமைய 210 நாட்களுக்கு பாடசாலை செயல்பாடுகளை நடத்த முடியாது என தெரிவித்த கல்வி அமைச்சு 2025ஆம் ஆண்டிற்கான பாடசாலை நாட்களை 181 நாட்களாக மட்டுப்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.